காலை வேளையிலும் இந்த தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபத்தியா என்னும் யூதா வம்சத்தானின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறது யோசபாத் என்கிற ராஜா சொன்ன வார்த்தை இது. தன் கீழ் இருக்க உத்தியோகஸ்தர்கள், நியாயாதிபதிகள் அவர்களை பார்த்து, நீங்கள் நியாயம் விசாரிக்கிறதில் முகதாட்சணியம் காட்டாமல், பரிதானம் வாங்காமல், உண்மையாய் இந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும், நீங்கள் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தனக்கு கீழ் இருக்கிறதான அதிகாரிகள், ஆளுகையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் அவன் பார்த்து ஆலோசனை கொடுக்கிறான். ஆலோசனை கொடுத்து விட்டு கடைசியா சொல்லுகிற வார்த்தை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க உத்தமமாய் கர்த்தருடைய காரியத்தை நடப்பீங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்றுதான் அங்க சொல்ல வருகிறார். இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவர். ஆனா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன். அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை இல்லையா? எல்லாருக்குமே கர்த்தருடைய ஒத்தாசை தேவை. கர்த்தருடைய அவர் நமக்கு துணையாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு காரியம் இந்த இடத்திலே ஒரு நிபந்தனை சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப இந்த உத்தமன்னா யாரு சரியா? எல்லாருக்கும் கர்த்தர் துணை நிற்பதில்லை, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்போ உத்தமன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வேதத்திலே ஒரே ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, காலேப். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 36வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அங்கே மோசே காலேபை குறித்து சொல்லுவார். கர்த்தர் அந்த காலேபை குறித்து சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவன் கால் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி மோசே இடத்தில் சொல்லுவார். காலேபை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி, அவன் உத்தமன், உத்தமமாய் என்னை பின்பற்றினான். இந்த காலேப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்கு நேராய் கொண்டு வந்த பொழுது ஏறக்குறைய ஒரு 100 நாட்களிலே கானான் வாசலுக்கு வந்து விடுகிறார்கள். கானான் வாசல்ல வந்த பிறகு அங்கே மோசேக்கு ஒரு பெரிய சோதனை. அங்க இருக்கிற பிரபுக்கள் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நம் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு நாம் வேவுக்காரரை அனுப்புவோம், அவர்கள் வேவு பார்த்து விட்டு வந்து இன்ன வழியாய் உள்ளே போய் இன்ன வழியாய் திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர்கள் வேவு பார்த்து விட்டு வரட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி வேவு பார்த்து விட்டு வரும்படி அனுப்பப்பட்ட 12 பேர், கோத்திரத்தில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் யூதா கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த காலேப். இந்த காலேப் தேசத்தை 40 நாட்கள் சுத்தி பார்த்த அந்த 12 பேரில் ஒருவர். 40 நாட்கள் சுற்றி பார்க்கிறார்கள். இது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 25லிருந்து 33 வரைக்கும் படிச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்ற சம்பவம் அங்கே இருக்கிறது. அப்பொழுது 40 நாட்கள் சுற்றி பார்த்து விட்டு வருகிறார்கள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் கண்டதையும் தாங்கள் உணர்ந்ததையும் அங்கே மோசையின் இடத்திலே சாட்சியாய் அறிவிக்கிறார்கள். நல்ல விஷயத்தை சொன்னாங்க. அது பாலும் தேனும் விடுகிற தேசம்தான், இதோ அதனுடைய கனிகள் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தின், அது கானான் தேசத்தின் செழிப்பை அங்கே காண்பித்தார்கள். அதே நேரத்தில் அங்கு இருந்ததான 7 விதமான ஜாதிகள், கானானியர்கள் கடலோரத்தில் இருந்தார்கள், எமோரியர்கள் மலைநாட்டில் இருந்தார்கள். இப்படி எந்தெந்த ஜாதி ஜனங்கள் எந்தெந்த பிரதேசத்திலே அவர் வாழ்ந்தார்கள் என்பதை சொன்னாங்க. மற்றும் அந்த கானானியர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த எமோரியர்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, கானானியர்கள் கடலோரத்தில் இருக்கிற அவர்கள் எப்படிப்பட்ட தோற்றம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இவர்களுக்கு விவரித்தார்கள். கானானியர்கள் மிக பலசாலிகளாய் இருந்திருக்கிறார்கள், மிகவும் உயரமுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால பார்க்கும் பொழுது இவருடைய இஸ்ரவேல் இந்த வேவு பார்க்க போனவர்களிலே 10 பேருடைய இருதயம்
சோர்ந்து போய்விட்டது. இவங்க கிட்ட நம்ம யுத்தம் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும், இவ்வளவு பலசாலிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் கொடுக்கிறாங்க. அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காலே ஜனங்கள்லாம் அப்படியே சோர்ந்து போறாங்க. ஐயோ, நம்ம இந்த ஜனங்கிட்ட வந்து செத்து போவோம் போல இருக்கே அப்படின்னு. நாங்க செத்துருவோம் என்று சொல்லி ஜனங்கள் அழுகிறார்கள் அவங்களோட பேச்சை கேட்டு. அப்ப காலை அமைதியை எழுந்து சொல்றாரு, நாம் உடனே அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். உடனே போய் தேசத்தை சுதந்திரிப்போம். என்னாகும் 13:30 சொல்றாரு, நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அப்ப கவனிக்கணும், காலேபும் அதை பார்த்தார், அந்த தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்தார், அந்த ஜனங்களின் தோற்றத்தை பார்த்தார், எல்லாமே பார்த்தார். ஆனால் காலேபுடைய உள்ளத்திலே அது எதுவுமே பதியல. காலேபுடைய உள்ளத்தில் அது எதுவுமே பதியல. ஏன் அப்படின்னா, அவர் உள்ளத்தில் ஏற்கனவே வேற ஒண்ணு பதிச்சுட்டார். ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுதே அவருடைய உள்ளத்திலே ஒண்ணு பதிஞ்சிருச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்ததை அவர் மனதில் ஏற்கனவே பதிச்சிட்டார். அதனாலே அந்த வேத வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் இருதயத்துல பதிச்சிட்டதுனால சூழ்நிலைகள் அவர் இருதயத்துல பதியவே மாட்டேங்குது. அங்க இருக்கிற சூழ்நிலைகள், அங்க இருக்கிறதான கொடிய நபர்கள், அங்க இருக்கிற தேசத்தில் இருக்கிற காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் எதுவுமே அவர் மனசுல பதியல. ஏன்னா ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் பதிச்சிருச்சு. ஆனால் மற்ற 11 பேர்ல 10 பேருடைய உள்ளத்திலே அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து நடத்தப்பட்டார்கள், சூழ்நிலைகளால் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் கண்ட காட்சிகள் அவர்களை பயமுறுத்தியது, அவர்கள் கேட்ட காரியங்கள் அவர்களை திடனற்று போக பண்ணியது. இதெல்லாம் வந்ததற்கு காரணம், மற்ற 10 பேருக்கு அப்படி நடந்ததற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையுடைய இருதயத்துல இல்ல, பதியல. அதான் பிரச்சனை. யோசுவா 11வது நபர், அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, நல்ல ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தரை தேடுகிற மனுஷன், ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவன். இப்படி அங்க 2 விதமான போராட்டம் நடக்குது. அந்த ஜனங்களுடைய 10 பேருடைய காரியம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இதை பார்த்துட்டு அந்த 10 பேரை எதிர்த்துக்கிறது எப்படின்னு சொல்லி யோசுவா அப்படியே அமைதியா இருக்கிறார். 10 பேருடைய கை ஓங்கி இருக்குது. 10 பேர் சொல்றதான் ஜனங்கள் நம்புறாங்க. 10 பேர் சொல்றதான் எல்லாரும் கேட்கிறாங்க. அதை கேட்டு எல்லோருடைய இருதயமும் திடனற்று போகிறது. இப்ப இந்த நேரத்தில் நம்ம சொன்னா நம்முடைய வார்த்தை எங்க எடுபடுமோ என்று சொல்லி அவன் பேசாம அமைதியா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். என்ன பண்ணதுன்னு தெரியலையே, இந்த ஜனங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இந்த 10 பேர் இப்படி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே என்று சொல்லி அப்படியே அதிர்ச்சியில உறைந்து போய் யோசுவா அப்படியே அமைதியா அதை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல காலை மாத்திரம் தைரியமா எழுது நின்று 10 பேருடைய காரியம் எதிர்மறையா இருந்தாலும் தைரியமா எழுத சொல்றாரு, நாம் போய் உடனே அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என்ன ஒரு அழகான வார்த்தை! உடனே சுதந்திரிப்போம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த வார்த்தை காலேபுடைய வாயில வந்ததற்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த 10 பேருக்கு கர்த்தர் தேசத்தை வாக்கு கொடுத்து தெரியாதா? கேள்விப்படலையா? கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டாங்க, தெரியும். கர்த்தர் மோசேயின் இடத்துல இப்படி வாக்கு கொடுத்ததா, அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்பது எல்லாமே தெரியும். அப்போ தெரிந்திருந்த பொழுதும் அது அவங்களுடைய இருதயத்தில் ஆழமாய், விசுவாசத்தில் ஆழமாய் கட்டப்படல. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும், பைபிள் எக்ஸ்பர்ட், எல்லாம் நிறைய தெரியும், தெரியாத வசனமே கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் எங்க இருக்குது? தலையில தான் இருக்குது. இருதயத்தில் ஆழத்துல விசுவாசத்திற்குள்ளது கொண்டு வரப்படல. வசனத்தை கேட்கறாங்க, ரசிக்கிறாங்க, போயிடுறாங்களே தவிர அந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் பதியாத காரணத்தினாலே அது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது பலன் இல்லாமல் போய்விடுகிறது. இது எப்படின்னா, இதான் வழியில விதைக்கப்பட்டது. வழியில விதைக்கப்படுகிறது, வசனம் விதைக்கப்படுது. ஆனால் பறவைகள் வந்து பட்சித்து போட்டுட்டு போயிட்டே இருக்குது, பலன் கொடுக்கல. சிலது கற்பாறை நிலம் போல இருக்குது, அங்கேயும் வசனம் விழுகுது, விதை விழுகுது. ஆனா இருதயம் கடினம்,
தங்களுக்கு என்று ஒரு வட்டத்தை போட்டுட்டு இருப்பாங்க. இருதய கடினம். அதனால அவங்களுக்குள்ளேயும் அது வேகமாய் வளருது போது வளர்ந்தால் சீக்கிரம் காஞ்சு போயிடுது. சிலருக்கு முள்ளுள்ள நிலத்தை போல இருக்கிறது. பிரச்சனை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதைத்தான் முள்ளுள்ள இடங்கிறார் ஆண்டவர். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது. சிலருக்கு இருதயம் முள்ளுள்ள நிலமா இருக்குது. அதனாலே கேட்கிற வசனங்கள் அவங்களுக்கு பலன் கொடுக்கிறது இல்லை. சிலருக்கு தான் நல்ல நிலமா இருக்குது. அந்த நல்ல நிலத்துல விதைந்ததுதான் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 இருக்கு. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது உங்கள் உள்ளத்திலே. அது எந்த நிலமாய் உங்கள் இருதயம் நல்ல நிலமாய் இருந்தால் அது முளைத்து பலன் கொடுக்கும். வசனத்தை கேட்கறது பெருசு கிடையாது. புரிதல? வசனத்தை கேட்கறது பெருசு கிடையாது. உங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ண உங்களுக்கு முடியுதான்றதான் முக்கியம். இந்த காலையில பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 6:15 மணிக்கு நிறைய பேர் வந்து 5:30 மணிக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. அந்த 6:15 மணிக்கு நிறைய பேர் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கு. சரி, கேட்கறது நல்லதுதான். ஆனா எத்தனை பேருக்கு கேட்கிற இந்த வார்த்தைகளை கை கொள்வதற்குரிய வசனம் ஆழமாய் இருதயத்தில் பதிந்து இருக்கிறது? உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு டெஸ்டிங் பீரியட். நல்லா இருக்கும் போது எல்லாமே நல்லா தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் ஒண்ணு வரும். அங்கேதான் உங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் போது நல்லா தான் தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்பது அப்பதான் புரியுது. பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து படகிலே தம்முடைய சீஷர்களோடு அக்கறைக்கு போவோம் சொல்லி அழைச்சார். அக்கறைக்கு போவோம் பாருங்கள், அதான் ஆண்டவருடைய வார்த்தை. மறந்துட்டாங்க, ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க. புயல் வருது, பெருவெள்ள பெருங்காற்று அடிக்கிறது, படகின் மேல் மோதி அடிக்கிறது. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து எப்படி வந்துச்சு பாருங்க. சூழ்நிலை ஒரு கொந்தளிப்பு வந்த உடனே அக்கறைக்கு போகன்ற வார்த்தை இல்ல உள்ளத்துல. அது கேட்டாங்களே தவிர இருதயத்துல அந்த விசுவாசத்துல இல்ல. அது விசுவாசிக்கல, கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்கிறாங்க, நிறைய கேட்கிறாங்க, ரசிக்கிறாங்க, நல்லா இருக்கு, ரசிக்கிறாங்க. ஆனால் அதை ருசிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில் அதை ருசிக்கிறது கிடையாது. வெறும் ரசிச்சுட்டு போயிடுறது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு எப்படி கிரியை செய்கிறது என்பதை பார்த்துதான் நீங்கள் அந்த வசனம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அது விதையாக வளர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது வளர்றது அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடுறது, ரசிச்சுட்டு போயிடுறது இல்ல. வசனம் என்பது வாழ்க்கையை ஆழமா இருக்கும். நீங்க பைபிள் நிறைய சம்பவம் இருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23 அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கடல் பிரயாணம். இந்த பிரயாணத்துல இயேசு கிறிஸ்து இல்ல, அவர் மலையில ஜெபிச்சுட்டு இருக்கிறார். சீஷர்கள் மட்டும் தனியா படகுல போறாங்க. எதிர்காற்று அடிக்கிறது, பலத்த காற்று, நடுராத்திரி, 4வது ஜாம் விடிய காலம் 3 மணிக்கிட்ட. அந்த நேரத்திலே அவர்கள் தடுமாறுறாங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வர எல்லாரும் பயந்து கத்துறாங்க. ஐயோ, இது ஒரு ஆவி வருகிறது, ஆவேசம்னு கத்துறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பயப்படாதீங்க, நான் தான், திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, நீரையானால் நானும் இறங்கி படகை உம்மிடத்துல வர எனக்கு உத்தரவு கொடும். வானர் வந்தான், ஒரு லெவலுக்கு இறங்கினான், நடந்தான். திடீர்னு காற்று அடிச்ச உடனே அப்படியே மூழ்கி போறான். ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேனே என்று சொல்லி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். கர்த்தர் உடனே கிருபையாய் கையை பிடிச்சு தூக்கி விட்டு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயினார். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதை விசுவாசிக்கிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். வசனத்தை கேளுங்க, விசுவாசிங்க. அதுதான் உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. காலேபு உத்தமன் என்று சாட்சி எங்க கிடைச்சது தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த அந்த இடத்துலதான் அவர் உத்தமன் என்பதை கர்த்தரிடத்திலே சாட்சி பெறுகிறார். விசுவாசித்து பிரச்சனையின் நேரத்தில் அதை அப்ளை பண்ணாரு பாருங்க, அதுதான் அவரை உத்தமன் என்று சாட்சி வைக்கிறது. வசனத்தை நம்ம நல்லா படிக்கணும், நல்லா விசுவாசிக்கணும். வசனத்துல கட்டி எழுப்பப்படணும். சும்மா கேட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது.
நேற்று தினத்துல எல்லாம் இன்னைக்கு இப்ப டெய்லி யாராவது பாக்குறதுக்கு தவிர்க்க முடியாமல் சில இவ்வளவு பேர் வந்துடுறாங்க. நேற்று பெங்களூர்ல இருந்து சில சகோதரர்கள் ஊழியம் செய்கிற சகோதரர், நான் ஆக்சுவலா போனவர் பெங்களூர் இருந்திருக்கணும், அதனால அவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி என்ன பார்க்க வந்துட்டாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போறதுக்காக பெங்களூர் இருந்து கிளம்பி வந்தாங்க. சில சகோதரர்கள் வந்து உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு என்னை பார்த்து ஒன்றுமே புரியல, என்னடா அது. அவங்க என்ன நினைச்சிட்டு வந்துருக்கிறாங்க, அப்படியே ஷேவ் பண்ணாம அப்படியே தாடியோட அப்படியே பரிதாபமா அப்படியே நடந்துட்டு வந்து படுக்கையில படுத்துட்டே இருந்துட்டு மெல்லிய குரலிலே நான் வியாதியா இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது நான் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நான் வந்தோன்னு அவங்கள வந்து உட்கார வச்சு பேசி தமாஷா ஜாலியா பேசுறத பார்த்தேன். என்ன பாஸ்டர் இது, நாங்க நினைச்சது ஒண்ணு, நீங்க இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில கிளம்பும் போது ஒண்ணு சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு ஜெபிச்சுட்டு போலான்னு வந்தோம், நாங்க உங்களுக்கு ஜெபிக்க நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க எங்களை ஜெபம் பண்ணி அனுப்புங்க சொல்லி நான் என்ன ஜெபிக்க வச்சு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு ஒண்ணு புரியல. ஆனா ஒரு சகோதரன் சொன்னார், இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறதுனால தேவனுடைய வசனம் உங்களை சூழ்நிலைகள் வந்து உங்களை எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி, எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களை பார்த்திருக்கிறோம். இது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அப்படியே ஒரு காரியம் வந்த உடனே அவங்க அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. அது சொல்றாரு, சிலருக்கு இது மாதிரி ஒரு இசிஜி ரிப்போர்ட் ஒரு மோசமா வந்துச்சுன்னு உடனே உடனே பேனிக் ஆயிடுறாங்க. பேனிக் ஆகி ஐயோ எனக்கு இசிஜி வேற வேற மாதிரி காட்டுதே, எனக்கு என்னமோ ஆச்சு, இந்த ஃபீலே அவங்களுடைய சரீரத்தை மோசமா பாதிச்சிருது. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே உங்களுடைய மைண்ட்ல அந்த ஃபீலே இல்லாத, இதுதான் எப்படின்னு புரியல, அதனாலதான் உங்களுக்கு வந்து கத்தந்து இப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலை உங்களை அசைக்காது, அசைக்கவே அசைக்காது. நீங்க போயிட்டே இருப்பீங்க. வசனம் உள்ளே இல்லாம இருக்கிறதுனால தடுமாற்றம், பயம், குழப்பம், தடுமாற்றம். சரிங்களா, இதெல்லாம் வசனம் உள்ள இல்லை, அதனாலதான் இந்த பிரச்சனை. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். வசனம் ஆழமாய் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அதான் உத்தமமாய் பின்பற்றுதல். காலே உத்தமமாய் பின்பற்றினார். இதைத்தான் யோசபாத் சொன்னாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமா கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி இருங்க, உனக்கு கர்த்தர் துணை நிற்பாருங்க. தெய்வ பிள்ளைகள் வசனத்துல ஸ்ட்ராங்கா நில்லுங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும்பா. எந்த சூழ்நிலையிலும் உடைய வசனத்தின் பலத்தினால் நடக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கொடுத்து நீங்க வழிநடத்துவதற்காக சோத்தரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் உடைய வார்த்தையின் வல்லமையை ருசிக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அது கிருபை கொடுங்க, காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலை 10 மணிக்கு இருக்கிற உபவாச ஜெபத்தில் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். இரவு 8 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. நாளை காலை 7 மணிக்கு நமக்கு ஒரே ஆராதனை. யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியோடு இருக்கும். நாளை தினத்தில் ஒரே ஆராதனை காலை 7 மணிக்கு இருக்கிறது, வழக்கமான நேரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.